அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 2 வாரங்களுக்கு நீங்கள் எதிர்பாராததும் எதிர்பார்த்ததும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதே சமயம் காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையிலும் அனுசரித்து செல்லக்கூடிய நேரமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனி வக்ரத்தில் இருக்கிறார், குரு உச்சபலம் பெற போகிறார், லாபத்தில் ராகு இருக்கிறார், சூரியன் நீச்சம் பெறுவதற்கு முன்னதாக மிக வலுவான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. இறுதியில் நீச்சமும் பெற போகிறார். இப்படி கிரகநிலைகளில் பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஆனால் அதே வேளையில் அனுசரித்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டால் எதிர்பாராததும் அதே சமயம் எதிர்பார்த்ததும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, உடன் பிறந்த 2 அண்ணன் தம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இலக்கு, பூர்வீக சொத்தை யார் எடுத்துக்கொள்வது, பூர்வீக சொத்தின் பாகத்தை யார் அனுபவிப்பது என்பதுதான் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பூர்வீக சொத்து யாருக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அப்படி சண்டையிட்டுக் கொள்ளும் போது அவர்களுக்குள் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை வெடிக்கிறது. இந்த பிரச்சனை காலகட்டத்தில் உறுதியாகவே அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய அண்ணனாக இருக்கலாம் அல்லது தம்பியாக இருக்கலாம், அவர்களுக்கு உதவுவதை போல் வெளியிலிருந்து 3வது ஒரு நபர் வருவார். உனக்கு தான் அந்த சொத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது, உனக்கு தான் வந்து சேர வேண்டும் என்று அவருக்கு அப்படியே கரிசனம் காட்டுவார்கள். அப்படி கரிசனம் காட்டுவதோடு மட்டுமல்லாது அதை இவருக்கு வாங்கி தருவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து கடைசியில் இந்த நபருக்கும் கொடுக்காமல் அந்த 3ஆம் நபர் அதை லாபகமாக எடுத்து சென்று விடுவார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட அண்ணனோ தம்பியோ 3வது நபரின் ஒருவரின் காலில் விழுந்து விடுவதன் காரணமாக அவர் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார். அதனால் இவர்கள் இருவருக்கும் சரிசமமாக கிடைத்திருந்தாலும் கூட இந்த பூர்வீக சொத்துக்களை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இவர்கள் இருவரையுமே துரத்தி அடித்துவிட்டு 3ஆம் நபர் கைப்பற்றுவதற்கு சூழலும் உருவாகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே 3ஆம் நபரை நம்பி காலில் விழுவதை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. உங்களை பெற்றவர்களை நம்பி நீங்கள் காலில் விழலாம். அவர்களின் ஆசீர்வாதமும் அவர்களுடைய அன்பும் கருணையும் முற்றிலுமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இருவருக்குள் பிரச்சனை என்றால் அதற்கு என்ன தீர்வு என்பதை சரியான முறையில் யோசித்து செயல்பட்டாலே போதும். இந்த தருணத்தில் சற்று அனுசரித்து மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் அற்புதமான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் மிகவும் அபரிவிதமான வளத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் இருந்து 4ஆம் இடத்தில் அதே சொந்த நட்சத்திரத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வர போகிறார். குரு பகவானின் உச்சம் என்பது அடுத்த 2 வாரங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான காரிய தடைகள் இந்த தருணத்தில் வருவதோடு மட்டுமல்லாது அந்த காரிய தடைகளை மிகவும் சிறப்பாக கையாளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் எதிர்பாராததும் எதிர்பார்த்ததும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் காரிய தடைகள் எதிர்பாராமல் வந்தாலும் எதிர்பார்த்தபடி காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் அதீத பலத்துடன் இந்த வேளையில் சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில்
நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சி சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது கடினமாக உழைத்தும் அதன் பலனை பெற முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் அதற்கான நல்ல பலன் உண்டு. நிச்சயமாக இந்த வேளையில் விளையாட்டுத்துறை, அரசியல் துறை, கலைத்துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என எந்த துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் மற்றவர்களின் காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் அனுசரித்து சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் பல சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது மிக சிறந்த தொழில் ரீதியான, உத்தியோக ரீதியான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. திட்டமிட்டு வளர்ச்சியை நோக்கி செயல்படக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கவலை இல்லாமல் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சாதுரியமாக செயல்படுவதோடு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களது சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மிக பெரிய அளவில் லாபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகளை தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. டென்ஷன்களை குறைப்பதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது இருப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சில எதிர்பாராத பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனைகளை பொறுப்பேற்று அதற்கு எப்படி தீர்வு காண முடியும் என்பதை சிந்தித்து செயல்பட்டாலே போதும். அதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நுட்பமான ஆற்றலை கொடுக்கிறாருங்க கேது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபமும் வருமானமும் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களது தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான டென்ஷன்களை தவிர்த்து துறை ரீதியாக சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறையினருக்கு அபரிவிதமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பல காரியங்களை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. வித்யாகரகரான புதனை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமத்தில் பெரும்பாலும் வலம் வருகிறார். எனவே மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது மாணவர்கள் அதிக கவனத்தை செலுத்தி கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாணவர்களின் தனித்திறமை வெளிக்கொணரப்படுவதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த கனவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் யோகஸ்தானத்திலும் பிறகு சப்தமத்திலும் வலம் வரப்போகிறார். ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் குறையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடைகள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் சூரியனுடன் இணைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது.
ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதால் விரைவாக பல பணிகளை செய்து முடிக்க முடியும். மேலும் இந்த வேளையில் சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வருகிறார். பெரும்பாலும் சாதகமான சூழலை ஏற்படுத்துகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பாராததும் எதிர்பார்ப்பதும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அனுசரித்து சென்றால் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.